அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். இவ்வேதத்தில் மரியமை பற்றி நினைவூட்டுவீராக. தமது குடும்பத்தினரை விட்டு கிழக்கு திசையில் உள்ள இடத்தில் அவர் தனித்திருந்தார். அவர்களை விட்டும் ஒரு திரையை அவர் போட்டுக்கொண்டார். அவரிடம் நமது ரூஹை அனுப்பினோம். அவர் முழுமையான மனிதனாக அவருக்கு தோற்றமளித்தார். நீர் இரையச்சமுடையவராக இருந்தால் உம்மை விட்டும் அளவற்ற அருளாளனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மரியம் கூறினார். நான் உமக்கு பரிசுத்தமான புதல்வனை அன்பளிப்பு தருவதற்காக வந்த உமது இறைவனின் தூதன் என்று அவர் கூறினார். எந்த ஆணும் என்னை தீண்டாமலும் நான் நடத்தை கெட்டவளாக இல்லாமலும் இருந்த எனக்கு எப்படி புதல்வன் உருவாக முடியும் என்று மரியம் கேட்டார். அப்படித்தான் என்று இறைவன் கூறினான். இது எனக்கு எளிதானது. அவரை மக்களுக்கு சான்றாகவும் நம் அருளாகவும் ஆக்குவோம். இது நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டளை எனவும் உமது இறைவன் கூறினான் என்று ஜிப்ரீல் கூறினார். பின்னர் கருவுற்று அக்கருவுடன் தூரமான இடத்தில் ஒதுங்கினார்.